Hello my dear students and friends, I am Mr. GUNA. நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு 12th chemistryல இருக்கிற very interesting ஆன டாபிக் அதாவது சிலிகேட்ஸ் பற்றி பார்க்க போகிறோங்க. சிலிகேட்ஸ்னோடனே புக்கில் பார்த்தா வித்தியாசமான ஸ்ட்ரக்சராக இருக்குது, பார்க்குறதுக்கே பயமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி இல்லைங்க, டே டு டே லைஃப்பில் ஜெர்கான் ஸ்டோன்ஸ்னு இப்போ சில ஸ்டோன்ஸ் வந்து ஜுவல்லரியில் ஆட் பண்ணுறாங்க. டைமண்ட்க்கு ஈக்குவலான லஸ்டரோட பியூட்டிஃபுல்லான டிசைன்ஸோடு வருதுங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டோன்ஸை பற்றி தான் இன்றைக்கி ஒரு லேர்னிங் நமக்கு இருக்க போகுது. ஒன்றும் இல்லைங்க, சிலிகேட்ஸ் வந்து யூஸ்வலாக இந்த அனிமேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். சிலிக்கன் ஆட்டம் சென்டரில் இருக்கும், ஆக்சிஜன் ஆட்டம் வந்து 4 ஆட்டம்ஸ் அரவுண்ட் ஆகிருக்கும் டெட்ராஹைட்ரலி. அதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா SiO4 டெட்ராஹைட்ரல் யூனிட்ஸாக இருக்கும். ஸோ 95% எர்த் க்ரஸ்டில் சிலிகேட் மினரல்ஸாகவும் சிலிக்காவாகவும் இருக்குது. அதை பற்றி அண்டர்ஸ்டாண்டிங் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்க்க போகிறது நம்ம ஆர்த்தோ சிலிகேட்ஸ், இல்லைன்னா இன்னொரு வகையாக நேசோ சிலிகேட்ஸ்ன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆர்த்தோ சிலிகேட்ஸில் பார்த்திங்கன்னா டெட்ராஹைட்ரல் யூனிட்ஸ் வந்து மெட்டல் அயான்ஸ் கூட ஜாயின் ஆகி நமக்கு நியூ காம்பவுண்ட்ஸை ஃபார்ம் பண்ணுது. பெரிலியம், மெக்னீஷியம், அயன், அதே மாதிரி ஜெர்கானியம், அந்த மாதிரி மெட்டல்ஸ் கூட வந்து கம்பைன் ஆகிறப்ப புது வகையான சிலிகேட்ஸ் ஃபார்ம் ஆனதுங்க. அந்த சிலிகேட்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பிஹேவியரோட ரொம்ப யூஸ்ஃபுல்னஸோடு நமக்கு வந்து சேருது. இது போல் பைரோசிலிகேட்ஸ், சைக்ளிக் சிலிகேட்ஸ், ஷீட் சிலிகேட்ஸ், அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸை நம்ம ஃப்யூச்சரில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் நோட்டிஃபிகேஷனை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை பற்றிய மெசேஜை பாஸ் பண்ணுங்கள். கெமிஸ்ட்ரி சம்மந்தமான நிறைய வீடியோக்கள் 2D 3Dயில் நம்ம இனிமேட்டு பார்க்க போகிறோம். என்ன ரெடிங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.